அனைவரும் எழுந்து நிற்போம். இறையேசுவில் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். எஸ்எம்எம்ஐ அருட்சகோதரிகளின் தலைமையகத்திலே நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து இது நம்முடைய அருட்சகோதரிகள் மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு இணைந்து நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடப்போகிறோம். Praise the Lord. 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 இது ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையானது. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தரும். இதோ இந்த நம்பிக்கையோடு நாம் இப்போது ஆண்டவரை தொடர்ந்து பாடி போற்றி புகழ்வோமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே ஆண்டவரே தினம் உமக்கே மகிமை. எல்லோரும் கரம் தட்டி இது ஆண்டவரை பாடி போற்றி நாம் புகழ்வோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. உன்னதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உன்னதத்தில் விண்ணகத்தில் வாழ்கின்ற ஆண்டவருக்கு மகிமையும் இதோ இந்த பூவுலகிலே அவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கின்ற போது சமாதானமும் அமைதியும் உண்டாகட்டும் என்று பாடப்போகிறோம். எத்தனையோ பேர் அமைதி இல்லாமல், எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அவர்களுக்கும் அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும் என்று சொல்லி பாடி போற்றி புகழ்வோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரமையத்தி ஆண்டவரை போற்றுவோம். எங்களை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள், பலவீனர்கள் ஆண்டவரே. பல நேரத்திலே இயலாமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடல் உள்ள ஆன்ம பலமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எளிமையான பாவிகளான எங்களை நீ தேடி வந்திருக்கிறீரே. இதோ எங்கள் வாழ்வின் ஒளி மையமே, எங்களுக்கு துணையாளரே, இதோ உம்மை போற்றுகிறோம். நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல், நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலம் என்ற அந்த உணர்வோடு நம் ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? எளிமையான எங்களை
என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தில் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க இயேசுவே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. வழி தப்பி நான் இருந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைத்தேன். பாடுவோம். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, இந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, ஸ்துதியினால் இடிந்து விழும். உற்சாகமாய் ஆண்டவரை பார்த்து கலங்கிடாதே, திகைத்திடாதே, ஸ்துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாளி என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாளி என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆமென். மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. வல்லமை தேவை தேவா, ஆண்டவரே, வல்லமை தாரும் தேவா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லமை தாரும். தேவை தேவா, இன்றே, இப்போதே. இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமைக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். வல்லமை தாரும் ஆண்டவரே, தேவா. உம்முடைய வல்லமை இந்த மாதா தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார். அப்படியே கரங்களை உயர்த்துவோமா? இது ஆண்டவர் நல்ல நண்பனாய், என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய், என் பாவங்களுக்காக உயிரை கொடுத்து உயிர்த்த ஆண்டவராய் இதோ நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கும் என்று சொல்லி அந்த திருத்தூதர்கள் சொன்னார்களே, இதோ அப்படி தங்கும் போது நிறைவான ஆசீர்வாதம் கிடைத்தது, மகிழ்ச்சி கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, பாதுகாப்பு கிடைத்தது. அப்படியே கரங்களை கூப்பி, ஆண்டவரே, இது எங்கள் குடும்பங்களிலே எத்தனை எத்தனை பிரச்சனைகள், எங்கள் வாழ்விலே எத்தனை எத்தனை தடுமாற்றங்கள், இயலாமைகள், பலவீனங்கள், நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. ஒரு நண்பனாக, என்னை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக, என்னை கரம் பிடித்து வழிநடத்தும் தந்தையாக, மார்போடு அணைக்கின்ற தாயாக, நாங்கள் துவண்டு போகும்போது எங்களை தேற்றுகின்ற ஒரு சகோதரனாக, சகோதரியாக எங்களை வழிநடத்தும் என்ற அந்த சிந்தனையோடு நாம் இப்போது இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே மெசியா, இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே சுகம் இயேசுவே தருபவர், விடுதலை தருகிறவர், இயேசுவே விடுதலை இயேசுவே தருகிறவர், என் ஆண்டவர். இயேசுவே என் ஆண்டவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக அந்த நற்கருணை ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான உள்ளங்களே, அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணு மூடுங்களேன். இங்கே இருக்க அருட்சகோதரிகளும் அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு, உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருகிறார்கள்? என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அப்படி யார் ஞாபகத்துக்கு வந்தாங்க? அப்படியே கண்ணை திறந்து யோசனை பண்ணி பாருங்க. கண்ணை திறங்க, அப்படியே திங்க் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை எங்கள் ஸ்கூல் மேட்டாக இருக்கலாம், காலேஜ் மேட்டாக இருக்கலாம், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், சிலருக்கு அம்மா ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்பா ஃப்ரெண்டாக இருக்கலாம், அண்ணன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை தம்பி ஃப்ரெண்டாக இருக்கலாம், தங்கச்சி ஃப்ரெண்டாக இருக்கலாம், அக்கா ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் நம்மளாம் யோசனை பண்ணி பார்த்து எனக்கு யார் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா யார் யாரோ நினைவுக்கு வருகிறார்கள். சாமிக்கிட்ட ஆண்டவரே உங்கள் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொன்னால், யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 15வது இறைவசனம் என்ன சொல்லுவார்னா, என் பேர் சொல்லுவார், கோபி இமானுவேல்னு சொல்லுவார். இங்கே இருக்கக்கூடிய உங்கள் பேர்லாம் சொல்லுவார். ஃபாதர் கிஷோர் கேமராவில் நின்றுக்கிறாரு, ஃபாதர் கிஷோர் அப்படி சொல்லலாம். தம்பி ஜெயின் பாட்டு பாடுறான், அவனை சொல்லலாம். ஜெனி சொல்லலாம். கேமராவில் நின்றுருக்கிற என்னுடைய நண்பன் லியோ, அவங்க பேர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்ன உடனே யார் யாரோ என் நினைவுக்கு வருகிறது. என் ஆண்டவர் இடத்திலே, ஆண்டவரே உங்கள் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொன்னோன்னா, நம் ஒவ்வொருவரையும் சொல்லக்கூடிய தெய்வம் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வேற எந்த தெய்வமும் தன்னுடைய பக்தனை, தன்னை தேடி வருகிறவர்களை ஒருவேளை பக்தர்களாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நண்பர்களாக ஒரு தெய்வம் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் அது யாராக இருக்கும் என்று சொன்னால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சாமி நம்மளை பார்த்து சொல்லுறாரு, இனி உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன். இது என்னை ஒரு குருவாக அல்லது துறவிகளாக அது பொதுநிலையினராக நம்ம யாராக இருந்தாலும் என் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து எப்படி சொல்கிறார், இனி நீங்கள் என் பணியாளர்கள் அல்ல, மாறாக என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே இதோ நான் வந்திருக்கிறேன். சாமிக்கு, என் ஆண்டவருக்கு, என் இயேசுவுக்கு நான் ஒரு நண்பனாக, ஒரு தோழியாக நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை தன்னுடைய நண்பனாக, தோழியாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நான் என் ஆண்டவரை எனது நண்பராக ஏற்றுக்கொள்கிறேனா? நீங்கள் கேட்கலாம், என்ன ஃபாதர், சாமியை போய் எப்படி நான் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறது, அவர் தெய்வம் இல்லையா அப்படின்னு சொன்னால், நான் சொல்லலை, ஆண்டவர் தான் சொல்லுகிறார் நீங்களே நண்பர்கள் என்று சொல்லி. தொடக்க நூலிலே பார்க்கிறோம், 18வது அதிகாரம், ஆபிரகாமை ஆண்டவர் தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த சோதம் கொமாரா நகரத்தை அழிக்க செல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என் நண்பன் ஆபிரகாமிடம் நான் செய்ய போவதை மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதம் கொமாரா நகரத்தை அழிப்பதை கூட ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார் என்று சொன்னால் பாருங்க, ஆபிரகாமோடு ஒரு உறவு கொண்டிருந்தால் அதுதான் நட்பு. அந்த நட்புக்கு பெயர் தான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அவருடைய நான் பிள்ளையாக, மகனாக இருந்து ஆண்டவரை நான் அன்பு செய்வேன். எனக்கு ஆண்டவர் நண்பராக இருக்கிறார், நானும் என் ஆண்டவருக்கு நண்பனாக, தோழியாக மாற வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளிலே என் ஆண்டவர் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the ஆண்டவர் என்னிடமிருந்து எதிர்பார்ப்பதுதான். இதோ நீ பக்தன்னா என்ன, போவோம், நம்ம தெய்வத்தை வணங்குவோம், ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு போயிடும், அவ்வளோதான், நம்முடைய உறவு முடிந்து விட்டது. ஆனால் நண்பர்கள் என்பது அப்படி கிடையாது.
அந்த உறவு என்றும் தொடரக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வமாகத்தான் நம் ஆண்டவர் இருக்கிறார். யாக்கோப்புக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 23வது இறைவசனத்திலே அழகாக இவ்வாறு யாக்கோபு ஆண்டவருடைய அன்பை எவ்வாறு ஆபிரகாம் உணர்ந்தார், ஜெபித்தார் என்பதை அழகாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். யாக்கோப்புக்கு எழுதிய அந்த திருமுகம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். Praise the Lord. 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 யாக்கோபு பாருங்க, அந்த தன்னுடைய திருமுகத்தை எழுதுகிற போது ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஒரு நண்பனுக்கும் இன்னொரு நண்பனுக்கும் இடையே உள்ள உறவாக இருக்கிறது. இன்று கடவுள் என்னை எத்தனையோ விதமான அதிசயங்களை செய்து என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். எவ்வளவோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் ஆண்டவருக்கு ஒரு நண்பனாக இருக்கிறேனா, தோழியாக இருக்கிறேனா? ஆண்டவர் ஏதோ ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக பார்த்துட்டு தூரமாக இருந்து ஆண்டவரை வணங்கிவிட்டு செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறேனா, அல்லது அருகிலே இருந்து என் ஆண்டவரை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கிறோமா? இந்த சிந்தனையோடு இதோ இந்த பாடலை நாம் ஜெபமாக பாடி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லையே, எனக்கு யாருமே இல்லை என்று இருக்கிறேன். இதோ உம்முடைய அருள், உம்முடைய இரக்கம் என்னை தேற்றட்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த பாடலை நம் பக்தியோடு பொருளுணர்ந்து நாம் பாடுவோம். இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. வேதனையான நேரங்களில் ஒரு நண்பனா நீங்க இருந்தீங்க ஆண்டவரே. இதோ பல நேரத்தில் நான் இந்த உலக நட்புகளை, உலக உறவுகளை தேடி ஓடினேன். எனக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நண்பன் நீர் இருக்கிறீர் என்பதை மறந்து விட்டேன் ஆண்டவரே. இதோ உன்னுடைய சொந்தமாக்க, மார்போடு அணைக்க இதோ என்னை புடமிட்டு நீ உருவாக்கி இருக்கிறேன். இதோ ஏன் ஆண்டவரே என் மேல் இத்தனை அன்பு? இந்த உணர்வோடு நான் பாடுவோம்.
உண்டென்று அறியவில்லையே. உம் சொந்தமாக்கவே, மார்போடு அணைக்கவே, புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். உம் சொந்தமாகவே மார்போடு நைக்கவே உடமிட்டு உருக்கினீ என்னையும் நீ. இன்மேல் இத்தனை அன்பு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் ஆண்டவரை உணர்ந்து என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பாதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பாதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரை உற்று நோக்குவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆழ் மனதிலே எத்தனை எத்தனை துன்பம், பாரம், அவமானம், ஒரு நல்ல நண்பர்கள் இல்லாமல் இதோ நான் துவண்டு போயிருக்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னுடைய தோள்களில் என்னுடைய துன்பம், துயரங்களை எல்லாம் ஆண்டவரே உம் தோளில் ஏற்றிரு. அதை நான் மறந்து விட்டேன். இதோ தன்னன் தனிமையிலே பல நேரங்களில் மனமுடைந்து போகையில் உம் அன்பு உண்டு என்று அறியாமல் வாழ்ந்தேன். இது இப்போது நான் உணர்ந்திருக்கிறேன். உங்களிடம் ஆண்டவரை நான் திரும்பி வரேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற உணர்வோடு நாம் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பாடுவோம். ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உம் உயிரை கொடுத்து மீட்டீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உம் உயிரை கொடுத்து மீட்டீரே. இயேசுவே என் ஆதாரம் நீர். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பாதம் அர்ப்பணிக்கின்றேன். எல்லோரும் இணைந்து பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பாதம் அர்ப்பணிக்கின்றேன். Praise the Lord. 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 பாருங்களேன், ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது! அற்புதமான பாடல். பல நேரத்தில் நம்முடைய வாழ்வில் ஒன்றுமே இல்லை, ஒன்று இல்லை, உடைஞ்சு போயிட்ட, துவண்டு போயிட்ட, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் வரும்போது நமக்கெல்லாம் வரக்கூடிய அந்த இறை வார்த்தை என்ன தெரியுங்களா? யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 15வது இறை வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்று சொன்னேன். நான் சொல்லலுங்க, என் ஆண்டவர் நான் தகுதி இருக்கோ இல்லையோ, நான் நல்லவனோ கெட்டவனோ, நல்லவளோ கெட்டவளோ, எதையும் என் ஆண்டவர் என்னிடமிருந்து பார்ப்பது கிடையாது. மாறாக என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். Praise the Lord. 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 Praise என் the ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். அந்த ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்தா சாமி கிட்ட இருந்து எங்கேயுமே வெள்ளைக்கு ஓட மாட்டேங்க. லூக்கா நற்செய்தி 23வது அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த கடைசி ராவுணவின் போது
ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்க போகிறோம் என்று தெரிந்திருந்தது ஆண்டவருக்கு. நான் எப்படி சாக போறேன் இயேசு சாமிக்கு தெரியுங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு மன நிலையில்தான் அந்த பாஸ்கா விழாவை இயேசு தன்னுடைய சீடர்களோடு கொண்டாடுகிறார். பாருங்களா, அப்பத்தை எடுத்து பிட்டு யார் யாருக்கு தருகிறார் பாருங்கள். தன்னை காட்டி கொடுப்பவனுக்கு, தன்னை மறுதலிப்பவனுக்கு, தன்னை விட்டு விட்டு ஓடி போபவனுக்கு எல்லாருக்குமே அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து, இது என் உடல், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எப்படிங்க ஒரு தெய்வத்தால் சொல்ல முடியும்? ஆனாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise என் the ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். இதோ அந்த யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுப்பார் என்று நல்லா தெரியுங்க ஆண்டவருக்கு. முதல்ல அந்த அப்பத்தை ரசத்தில் தோய்த்து யூதாஸுக்கு தான் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்களேன், மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 50வது இறைவசனத்தில் பாருங்க. அந்த கெத்சமனி தோட்டத்திலே யூதாசு அங்க இருக்கக்கூடிய தலைமை குருக்கள், பரிசேயர்கள், படைவீரர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இயேசுவை காட்டி கொடுக்கும் போது கூட இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? டேய், நீ எல்லாம் நன்றி கேட்ட வேண்டாம், உன்னெல்லாம் என் சீடனா நான் அழைத்தேனே, எனக்கு இதுவும் வேண்டும் இப்படியும் வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தை அல்ல, இறை வார்த்தை சொல்லுகிறது, தோழா தோழா, மனிதனை முத்தமிட்டா காட்டி கொடுத்தாய். ஃப்ரெண்டே, உன்னை நான் இவ்வளோ அன்பு செய்தேன். இதோ அந்த கடைசி ராவுணவின் போது கூட அந்த அப்பத்தை பிட்டு உனக்கு கொடுத்தேன் இல்லையா? உனக்காகத்தான்டா இந்த உடலை கொடுத்தேன், உனக்காகத்தான் இந்த உயிரை கொடுக்க இருக்கிறேன் என்று சொல்லி அன்பொழுக ஆண்டவர் பாருங்க அந்த யூதாசை சொல்லிட்டு தன்னை காட்டி கொடுக்க அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? தோழா, ஃப்ரெண்டு. அப்படிப்பட்ட தெய்வம்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எப்படிங்க இப்படி என்னை கண்மூடித்தனமாக என் ஆண்டவர் அன்பு செய்கிறார். ஆண்டவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தெல்லாம் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு நமக்கு புரிகிறதா? ஆண்டவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் இயேசுவுக்கு. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவருக்கு லாசர் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு சகோதரன், ஃப்ரெண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய நண்பன் நோயுற்று இருக்கிறார், வாருங்கள் அவனை நான் பார்க்க போவோம். நீ குடும்பத்தில் துன்பப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுவார், இதோ என் நண்பன் நோயுற்று இருக்கிறார், வாங்க நம்ம பார்க்கும். இதோ என் நண்பன் இப்போது துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான், வா நான் அவனை போய் சந்திக்கிறேன், அவளை போய் சந்திக்கிறேன். என் நண்பன் இப்போது கடன் தொல்லையால் கண்ணீரால் வாடிக்கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார், வாங்க என் நண்பனை போய் பார்க்கலாம், என் தோழியை போய் பார்க்கலாம். என் நண்பன், என் தோழி ஒருவேளை முதுமையில் தனியாக, பிள்ளைங்களாம் ஃபாரினில் இருப்பாங்க, அல்லது பிள்ளைங்களாம் உங்களை விட்டு விட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க, தனிமையில் அந்த பெட்டில் படுத்துட்டு ஐயோ எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இயேசு சாமி உங்களை பார்த்து சொல்லுவார், இதோ என் நண்பன், என் தோழி முதுமையில், தனிமையில் அல்லது நோயில் தனியாக இருக்கிறார், வாருங்கள் நான் அவரை சந்திக்கிறேன், அவளை சந்திக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வம்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படிப்பட்ட நம் ஆண்டவரை நாம் இப்போது இதோ இந்த நற்கருணை வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய அன்பு நமக்கு புரிகிறதா? பல நேரத்தில் இந்த உலக உறவுகளை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொய்யான உறவு என்று தெரிந்திருந்தும் கூட அந்த உறவை தான் நான் தேடி செல்கிறேன். இதோ அவர்கள் என்னை ஏமாற்றுவார்கள் என்று தெரிந்தும் கூட அந்த நண்பனை, தோழியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதோ அவர்கள் என்னை அவமானப்படுத்துவார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட என் ஆண்டவரை விட்டுவிட்டு நான் அவர்களை தேடி ஓடுகிறேன். இன்றைக்கு பொருளுக்கு பின்னால், பணத்திற்கு பின்னால், பட்டங்களுக்கு பின்னால், பதவிகளுக்கு பின்னால் இவற்றையெல்லாம் பற்றிக்கொண்டு என்னை அன்பு செய்கிற, என்னை ஒரு நண்பனாக, தோழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற என் ஆண்டவரை விட்டுவிட்டேன். அதனால தான் எனக்கு துன்பம், வேதனை, தனிமை, அவமானம். இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையான தெய்வம் என் நண்பன் இங்கே இருக்கிறார். ஆனால் நான் அவரை விட்டுவிட்டு எங்கேயோ இருக்கிறேன். ஏதோ கடவுள் ஒரு நண்பனோடு பேசுவதைப் போல மோசேவோடு பேசினார். கடவுள் ஒரு நண்பனோடு பேசுவதைப் போல மோசேவோடு பேசினார். எத்தனை நாள் நான் திருப்பலிக்கு சென்றிருக்கிறேன், எத்தனை நாள் நற்கருணை ஆராதனையில் இருந்திருக்கிறேன், எத்தனை நாள் நான் ஜெபித்திருக்கிறேன், எத்தனை நாள் நான் ஜெபமாலை சொல்லி இருக்கிறேன்.
என் ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறாரா? நான் என் ஆண்டவரோடு பேசி இருக்கிறேன். ஒருவேளை நான் பேசினால் ஆண்டவர் சொல்லுவார், இதோ இந்த நண்பனோடு இந்த தோழியோடு நான் பேசுவேன் என்று சொல்லி நம்மை தேற்றுவார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் இப்போது வந்திருக்கிறோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இதோ ஆண்டவர் நம் தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என் நண்பனாய் என் தோழியாய் நீங்கள் இருங்க, இதோ உமக்கு நான் நல்ல ஒரு நண்பனாக தோழியாக இருக்க எனக்கு அருள் வரங்களை தாருங்கள் என்று சொல்லி நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அருள் ஆசீரால் நிரப்பப்பட்டவர்களாய் இறை மக்களை அன்பின் வழி நடத்திடவும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்திடவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அரசருக்கெல்லாம் அரசனாய் இருக்கிற எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டவர்களாய் நல்லாட்சி புரிந்திட தேவையான வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பு தெய்வமே எம் இறைவா, எம் இளைஞர் இளம் பெண்களை ஆசிர்வதியும். இவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் உம் வார்த்தைக்கு செவிமடுத்து உம் பணி செய்ய தங்களையே முழு மனதோடு அர்ப்பணிக்க முன்வர வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கருணையின் தெய்வமே எம் இறைவா, எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கு நல்ல மழையை பொழிந்திட வேண்டும் என்றும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. குணமளிக்கும் நல்ல தெய்வமே, எம் நாட்டிலும் எங்கள் குடும்பத்திலும் உள்ள நோயாளிகளை நீரே உமது குணமளிக்கும் கரம் கொண்டு தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு உடலுள்ள ஆன்ம நலன் தந்து வழிநடத்த வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சமாதானத்தின் தெய்வமே எம் இறைவா, நாடுகளிலே ஒற்றுமை, அன்பு, அமைதி நிலவ வேண்டியும் எம் நாட்டிலும் எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உமது ஆட்சி நிறுவ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா,
இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். உமது இரக்கத்தின் பொருட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து உமது பேரின்ப வீட்டில் சேர்த்து கொள்ளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இதோ விண்ணப்பத்தை கேட்கின்ற தெய்வம் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நமது கண்ணீரை காண்கின்ற நம்முடைய நண்பர் நம்மோடு இருக்கிறார். எந்த ஒரு நட்பும் ஒரு நாளும் பொய்க்காது, ஏமாற்றாது. அது கடவுளுடைய நட்பு என்பது ஒரு நாளும் மறையாது. எத்தனையோ நேரங்களில் நமக்கு இந்த நண்பர்களுடைய, நம்முடைய தோழிகளுடைய அன்பும் உணர்வையும் அவர்களுடைய அரவணைப்பை நாம் புரிந்திருப்போம். ஆனால் இன்று ஆண்டவருடைய நண்பனாக நாம் புரிந்து கொள்ள கடவுள் அழைக்கிறார். எனவே நம்முடைய தேவைகள் அனைத்திற்காகவும் இப்போது ஜெபிக்க இருக்கிறோம். அதே வரிகளை மீண்டும் பாடி நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்டு நாம் மன்றாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மீண்டும் பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், இதோ உங்களை நான் பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொன்னீரே. ஆபிரகாமை உன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொண்டீரே. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே லாசரை இதோ சக்கேயுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டீரே. இதோ லாசரை நீர் உடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டீரே. இப்போது நாங்களும் தனிமையில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், தேவைகளோடு இருக்கிறோம், விண்ணப்பங்களோடு இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றருளும். எங்கள் கண்ணீரை பாரும், எங்களுக்கு விடுதலை தாரும், சுகம் தாரும். இந்த உணர்வோடு பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாள் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. ஒப்பு கொடுங்க. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, இதோ மனதுருகி கரம் நீட்டி நீர் அதிசயம் செய்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை பார். இதோ உங்களுடைய வாழ்வு உணர்வற்ற நிலையில் இருக்கிறது. ஏண்டா இந்த வாழ்க்கை என்று சொல்லி பல நேரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பம், அவமானம், நோய்கள், தனிமை, கண்ணீர், கடன் தொல்லை, புரிந்து கொள்ள முடியாத தன்மை, இந்த உலகத்தில் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற அந்த எண்ணம், ஏக்கம், அவமானம். ஆண்டவரே, பல நேரத்திலே செத்து போயலான்னு கூட தோன்றுது. ஆண்டவரே, இதோ நீர் இருக்கிறேன். இதோ மனமுருகி கரம் நீட்டி இதோ நீர் அதிசயம் செய்தீரே. கண்ணீரோடு இருக்கக்கூடிய உன் பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே.
இதோ வீட்டிலே அமர்ந்து கொண்டு என் ஆண்டவர் என்னை தொடுவாரா, என் ஆண்டவர் என்னோடு இருப்பாரா என்று சொல்லி வேதனையோடு இருக்கக்கூடிய உன் பிள்ளைகளை பாரும் ராஜ். கொடும் ஆண்டவரே, அதிசயம் நிகழட்டும், அற்புதம் இப்போதே நிகழட்டும் ஆண்டவரே. கேட்டு செபிப்போம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகப்படுத்து. ஏதோ இந்த பிள்ளைகள் எல்லாம் தேர்வுகளை எழுதி அந்த முடிவுகளை பெற்றுக்கொண்டு, ஐயோ எனக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும், நல்ல ஒரு நான் தேர்ந்து கொண்ட நான் விரும்பி படிக்கிற அந்த படிப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒருபுறம் பிள்ளைகள், இன்னொரு புறம் பெற்றோர்கள். ஐயோ எப்படி இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட போறேன், காலேஜில் ஃபீஸ் கட்ட போறேன், ஐயோ இந்த மாதத்தை எப்படி நான் ஓட்ட போகிறேன், ஆண்டவரே எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்ற அந்த பெற்றோரின் எண்ணம். என் பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்வு வேண்டும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப்படும், என்னுடைய மகன் மகள் மனமாற வேண்டும், என்னுடைய கணவர் மனைவி மனமாற வேண்டும் என்று சொல்லி இன்னொரு புறம் குடும்பத்தாரோடு ஆண்டவரே தாகத்தோடு இருக்கிறார்களே. ஆண்டவரே இதோ நீங்க சொல்லுங்க, இந்த அழுக்கு படிந்த எங்கள் உள்ளங்களிலே சுத்தமாக என்று சொல்லுங்க. எங்களுடைய ஆன்மா பரிசுத்தம் பெறட்டும், என்னுடைய குடும்பங்கள் பரிசுத்தம் பெறட்டும், என்னுடைய தாய் திரு அவை பரிசுத்தம் பெறட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பாரும் அப்பா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இதோ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போது நோய்க்காக சிறப்பாக ஜெபிக்க போகிறோம். இதோ ஆண்டவருடைய இந்த பரிசுத்த காயங்களால் நாம் சுகம் பெற போகிறோம். ஆண்டவரே என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. எசாயா இறைவாக்கு புத்தகம் 53வது அதிகாரம் 5, 6, 7 அந்த தொடர்ந்து வரக்கூடிய இறை வசனங்களை நாம் பார்க்கிறோம். இதோ அவன் நம் காயங்களுக்காக அவன் நொறுக்கப்பட்டார், நம்முடைய தீச்செயல்களுக்காக அவன் நொறுக்கப்பட்டார், நாமோ அவருடைய காயங்களால் சுகமாகிறோம் என்று சொல். இதோ ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க, நற்கரை நாதர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. எனக்காக அந்த காயப்பட்ட என் ஆண்டவர், எனக்காக ரத்தம் சிந்திய ஆண்டவர், அவருடைய பரிசுத்த ரத்தம் நம் ஒவ்வொருவர் மீதும், நோய்கள் மீதும், குடும்பத்தின் மீதும், நம்முடைய இயலாமைகள் பலவீனத்தின் மீதும் இப்போது பாயிட்டும். இதோ உடல் சுகம் மறுபுறம், ஆன்ம சுகம் மறுபுறம் நமக்கு கிடைக்க ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போமா. சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஆண்டவரே இதோ இந்த நற்கரை நாதர் முன்பாக அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே தொடும் ஆண்டவரே,
இந்த குடும்பங்களை தொடும், குழந்தைகளை தொடும், இளைஞர்களை தொடும், பெற்றோர்களை தொடும், முதியவர்களை தொடும், நோயாளிகளை தொடும். இதோ எங்கோ இதோ தொலை தூரத்திலிருந்து தன் குடும்பத்திற்காக பாடுகளை பற்றுக் கொண்டிருக்கிற இதோ அந்த உறவுகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தொலைதூர நாட்டிலே இறைப்பணி செய்து கொண்டிருக்கிற இந்த நற்செய்தி பணியாளர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் தாய் திருவையை தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குருக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், துறவிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அனைத்து பொது நிலையிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்டின் தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடும் ஆண்டவரே. இதோ நீர் ஒரு நண்பனாயிருந்து நாங்கள் தவறான வழிகளில் சொல்லுகின்ற போது கரம் பிடித்த நல்வழிப்படுத்தும். நோயிற்று இருக்கும் போது சுகத்தை தாரும், தனிமையில் இருக்கும் போது உடனுறுப்பை தாரும். இதோ அடிமைகளாய் இருக்கும் போது விடுதலை தந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களோடு இருந்து எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இப்போது ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அந்த நன்றியின் கீதமான மாண்புயிர் கீதம் பாடுவோம். வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.